வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரெண்டே பொருள் தாம்மா, அதை வச்சு அருமையான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். முதல்ல ஒரு கடாயில் 1 கப் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலைன்னா வறுத்துக்கங்க. வறுத்த வேர்க்கடலைன்னா நம்ம ஒன்றும் வறுக்க தேவையில்லை, அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை, அதனால தான் ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் நல்லா கலண்டு வரணும், அதாம்மா பதம். கருக விட்டுறாதீங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா ஆறிடும். தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் அதை போட்டு, அது கூட ஒரு 2 ஏலக்காய் வாசனைக்காக அந்த 2 ஏலக்காயும் போட்டு, ரொம்ப நைஸ் பவுடராக இல்லாமல் கொரன்னு பவுடரை திரித்து வச்சுக்கோங்க. திரித்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு 1 கப்பு, அதுக்கு 3/4 கப்பு மண்டை வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் மண்டை வெல்லத்தை நுணுக்கி போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் வச்சுருக்கிறது ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் தாம்மா வச்சுருக்கேன், அதனால் அது நான் 3/4 கப்பு போட்டிருக்கேன். போட்டால் ரெண்டும் பைண்டிங் ஆகாது, அதுக்காக திரும்பவும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு, சும்மா விப்பரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா லட்டு பிடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்க்க போகிறது கிடையாது, அதுக்காக தான். இதில் உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் சுக்கு பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சுக்கு பொடியும் நல்லா தான் இருக்கும். போட்டு நல்லா சுவையான லட்டை தயார் பண்ணலாம். இந்த லட்டு, ஒவ்வொரு லட்டு மட்டும் நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து வாங்க. ப்ரோட்டீன் லட்டுமா, ஏன்னா வேர்க்கடலை அவ்வளோ ப்ரோட்டீன். ப்ரௌன் சுகர்லேயும் நல்லா அயன் இருக்குது. நல்ல சத்தான ஹெல்த்தியான லட்டு. பிள்ளைங்களுக்கு லஞ்சு சமயத்துக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுவீங்கல்ல, அந்த ஸ்நாக்ஸில் கூட ஒரு லட்டை இதை வச்சு கொடுத்து விடலாம். ஆரோக்கியமான லட்டுமா, உடல் வளர்ச்சிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் இந்த வேர்க்கடலை. ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த தினம் ஒரு லட்டை கொடுத்து பாருங்கள், எவ்வளோ வெயிட் வைக்கிறாங்கன்னு பாருங்கள். இதில் வேணும்னா கொஞ்சோண்டு எள்ளு கூட சேர்த்து அதையும் வறுத்து, வெயிட் கெயின் ஆகணும்னா அதையும் கூட நம்ம சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சத்தான லட்டு ஒவ்வொரு லட்டையும் கொடுத்து பாருங்கள். ஆரோக்கியமான லட்டு தயாராகிடுச்சு. இந்த லட்டு உங்களுக்கு 10 நாள் 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்னா நம்ம இதில் பால் சேர்க்கவும் இல்லை, நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை. 10 நாள் 15 நாள் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஹெல்த்தியான லட்டு தயாராகிடுச்சுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.